கைஸ், இந்த வீடியோல பர்த் சென்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த பர்த் சென்டர் பற்றி நான் தியரியாக தான் இந்தியாவில் இருக்கும்போது படிச்சிருக்கேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கிறத நான் பார்த்தேன். அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. தியரியில் எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி இருந்தது. அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுதான் எங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்க பர்த் சென்டர். ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் இருக்குது, அதில் எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்ததாக ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்புறம் வைட்டல் சைன்ஸ் மானிட்டர் பண்ணுற அந்த மெஷின் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டு, ஆக்சிஜன் போர்ட்டு, சக்ஷன் அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணுற போர்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இதுதான் அந்த ஃபோல்டபுள் காட்டு. இது ஆன்டினேட்டலுக்கு, லேபருக்கு, போஸ்ட்நேட்டல் எல்லா ஸ்டேஜஸ்லையுமே இந்த காட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இது பார்த்திங்கன்னா இதான் வாட்டர் பர்த்தை ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு பூலு. இதுவும் அங்கே உள்ளே அதே ரூமில் தான் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அது ஃப்ளெக்சிபிள் குஷன், இது கவுச் மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த டப்பில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் கேர்ஃபுல்லாக அந்த லேபரிங் மதர் வந்து இதுக்குள்ளே போய்க்கலாம். இதில் வந்து அவங்க உட்காந்துக்கலாம். இதில் ஏறி போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த பாத் டப்பில் இருக்கும்போது அந்த வாட்டர் பர்த்தில் அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சுன்னா அங்கேயே ஒரு ஆக்சிஜன் சப்ளை போட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா இது ஃப்ளெக்சிபிள் சேரு, அது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அப்புறம் ஒரு சின்ன ஸ்டூல் இருக்குது, அப்புறம் பர்திங் ஸ்டூல் இருக்குது. அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதில் ஷவர் எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஹேண்ட் வாஷிங் ஏரியா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே ரூமில் இருக்குது. இது எதுக்குன்னா அந்த பர்த்திங் ப்ராசஸை வந்து ரொம்ப ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் இங்கே வந்து வேஸ்ட் டிஸ்போசபிள் பின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பர்திங் சென்டர் அப்படின்றது இருக்கும். அப்புறம் இந்த எமர்ஜென்சி ரூமில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிசாசிட்டயர், நியூபார்ன் ரிசாசிட்டயர். நியூபார்னுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா இந்த ரிசாசிட்டயரில் எல்லா சப்ளைஸுமே இருக்கும். ஆக்சிஜன், சக்ஷன் எல்லாமே அதில் இருக்கும். அதே போல் இது வந்து எமர்ஜென்சி லேம்ப்பு, ஏதாவது சூச்சர் போடணும் இல்லை ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. இந்த இண்டிபெண்ட் நர்ஸ் மிட்வைஃபரி ப்ராக்டிஷனர் அப்படின்றது ஒரு கோர்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஆனால் எந்த அளவு அது ப்ராக்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக மிட்வைஃப் வந்து லேபர் கண்டக்ட் பண்ணலாம். எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லைன்னா அவங்க தாராளமாக நேச்சுரல் பர்த்தை கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா லைசன்ஸும் இருக்குது. அதை இங்கே யூகேல ப்ராக்டிஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த பர்த் சென்டர் வந்து எவ்வளோ அழகாக ரியாலிட்டியாக தியரியில் இருக்கிறத அப்படியே இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்கன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.